கழனிவெளி பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் இயங்கும் பீட்ரூ, மாகஸ்தோட்ட, நேஸ்பி உள்ளிட்ட 7 தோட்டங்களில் தொழிலாளர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் இன்று ஈடுபட்டனர். இந்த பணிப்பகிஷ்கரிப்பிற்கான காரணத்தை சில தொழிலாளர்கள் தெளிவுபடுத்தினர். ஜீவன் சேரை நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்துமாறு சொல்லியிருக்காங்க. அவர் எங்களுக்காக தான் போயிட்டு காய்ச்சாரு. அங்கே போயிட்டு அவங்க யாரையும் அடிக்கலை, போகலை, இது பண்ணலை. நாங்களும் தான் போயிருந்தோம். அவர் இன்னைக்கு அடையாளம் வேலை நிறுத்தம்னு நாங்கள் செஞ்சுருக்கோம். அநீதி நடந்ததை அதை எதிர்த்து ஜீவன் தொண்டமான் அவர்கள் அங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்கவே அவர் அன்று மக்களுக்காக பேசினார். இதேவேளை தொழிற்சங்கம் ஒன்றின் அங்கத்தவர்கள் மாத்திரம் ஈடுபட்டிருந்ததாகவும் ஏனைய தொழிற்சங்கங்களின் தொழிலாளர்கள் வேலைக்கு இன்று சமூகம் அளித்ததாகவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் தெரிவிக்கின்றது. இந்த பணிப்பகிஷ்கரிப்பினால் இன்றைய உற்பத்தி ஓரளவு குறைவடைந்தாலும் தோட்டங்கள் வழமை போன்று இயங்குவதாக சம்மேளனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இதேவேளை கழனிவெளி பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான தேயிலை தொழிற்சாலை ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட சந்தேக நபர்களை கைது செய்து மன்றில் ஆஜர்படுத்துமாறு நுவரெலியா பதில் நீதவான் உத்தரவு பிறப்பித்ததாக கழனிவெளி பெருந்தோட்ட நிறுவனம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஒருவர் நேற்று தெரிவித்திருந்தார்.